வணக்கம் மக்களே. பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம சித்தர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சித்தர்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, அவர்களை எப்படி நாம் அறியலாம், அதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நாம் சித்தர்கள்னா யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சித்தர்கள் என்பவங்க சிவத்தை நினைத்து தியானித்து கண்களால் கண்டு தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை பெற்று செயற்கரிய செயல்களை செய்து சித்து விளையாட்டுகளை செய்பவர்களை சித்தர்கள்னு நம்ம சொல்லுவோம். சித்தர் என்ற சொல்லுக்கு சிந்தை பெற்றவர் என்றும் சித்தி பெற்றவர் என்றும் சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல சன்னதிகளில் பிரசித்தி பெற்ற கோயில்கள்லையும் மூலவருக்கு அருகிலேயே சித்தர்களுக்கு சந்நிதியும் இருக்கிறத நம்ம காணலாம். இன்னும் பல சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு பல மகிமைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் பல ரகசியங்களையும் பெற்று இருப்பதை கூட நாம் அறியலாம். சித்தர்கள் அவங்க தங்களோட சிந்தனைகளை சிவன் மீது வைத்து அதையே நிலையாக கொண்டு யோக சமாதி அடைந்தவர்கள் சித்தர்கள். இவர்கள் சாதாரண மக்களின் கண்களுக்கு புலப்படுவது கிடையாது. இவர்கள் தங்களுடைய நலத்தை மறந்து, அதாவது சுயநலத்தை மறந்து, ஆசைகளை துறந்து பொது நலத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு சிவனே கதி என்று நம்மை தெரிந்து நாடி வருபவர்களுக்கு அவர்களுடைய கருமத்தையும் கலைத்து வாழ்ந்து மறைந்தவர்களை சித்தர்கள் என்று நாம் சொல்கிறோம். கூடு விட்டு கூடு பாய்ந்து தவம் இருந்து கொண்டு மறைந்து போதல், இருட்டின் நிழலில் தோன்றது, அபாய மலைப்பிரதேசங்களில் தோன்றுதல் போன்ற அபாய செயல்களை செத்து விளையாட்டு என்று சொல்வார்கள். இன்னும் பல காடுகளில் பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய நிகழ்வுகளை பல சித்தர்களும் செய்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் சாதாரண மக்களுக்கு அவர்கள் கண்களால் பார்க்க முடியாதவாறு இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மக்கள் தவறான எண்ணத்தோடு அவரை காண்பதும் அரிது, அவர்களை நெருங்குவது கூட ஒருவித அபாயம்தான். இது ஒரு மிக கடினமான செயல்னு கூட நம்ம சொல்லலாம். சாதாரண மக்கள் தங்களோட கஷ்டங்கள் துயரங்கள் காணாமல் போக வேண்டும் என்பதற்காகவே பல சீவ ஜமாதிகளுக்கு போய் அந்த சித்தர்களை தரிசனம் செய்வது மட்டுமல்லாமல் அவர்கள் உலவி வந்த நாடுகளுக்கும் சென்று அவர்கள் வசித்த இடங்களையும் தரிசனம் செய்யறதுக்கு செல்வார்கள். அப்படி அவர்கள் வசித்த இடங்களுக்கு சென்றாலும் கூட நம்முடைய கஷ்டங்கள் காணாமல் போய்விடும். அப்படிப்பட்ட சித்தர்களை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களை பற்றி நம்முடைய கருமத்தை தொலைப்பதற்காகவும் பலரும் பலவித இடங்களுக்கு செல்வது உண்டு. அப்படி நாம் எந்த இடத்துக்கு சென்றால் சித்தர்களை அறியலாம், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சில வழிமுறைகள் தான் இது. நம்மள பலரும் இடங்களுக்கு டிராவல் பண்ணி கோயில்களையும் தரிசனம் செய்வது உண்டு. இன்னும் சில பேர் சொல்லப்போனால் இது மாதிரி ஆன்மீக சுற்றுலா மாதிரி எடுத்துக்கிட்டு பழனி, திருவண்ணாமலை, கொல்லிமலை, பர்வதமலை, பல சித்தி பெற்ற ஸ்தலங்கள், பொதிகை மலை, பர்வதமலை போன்ற இடங்களுக்கும் சென்று அங்கே தரிசனம் செய்து ஆசைப்படுவாங்க. ஏனென்றால் ஒரு சிலர் அப்படி செல்லும்போது நாம் போகக்கூடிய இடத்தில் நம்ம ஏதாவது ஒரு சித்தரை நம்ம பார்க்க மாட்டோமா, அவர்களோட தரிசனம் நமக்கு கிடைக்காதா, நாம் நம்மளோட கர்மத்தையில் அந்த சித்தரோட காலடியில் நம்ம தொலைக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கியும் கூட ஒரு சிலர் இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு செல்வது உண்டு. அவர்கள் செல்லும்போது கூட சித்தர்கள் நம்ம மக்களோட மக்களாக கூட நம்மளோடையே வரலாம். ஆனால் அவர்கள் நம்மளோட கண்ணுக்கு புலப்பட மாட்டாங்க. அப்படி நம்ம ஏதாவது ஒரு சித்தரை பார்த்துட்டா அவர் நம்மள்கிட்ட பேச மாட்டாரா, நம்மளை ஆசீர்வாதம் செய்ய மாட்டாரா, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது ஏதாவது சொல்லுவாங்களா, நம்மளோட கருமத்தை அவங்க போக்கிடுவாங்களா அப்படின்னு நாம் ஏங்கிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிச்சைக்காரர்கள் ரூபத்திலோ அல்லது சிலர் பித்து பிடித்த மாதிரியோ கூட இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்கியும் சாப்பிட மாட்டாங்க. நம்மள நிறையா பேர் விரும்பி அவங்களுக்கு காசு கூட கொடுப்போம். ஆனால் அவங்க அதை எதையும் வாங்க மாட்டாங்க. அப்படியே நாம் மல்லு கட்டி கொடுத்தா கூட அவங்க தூக்கி வீசிடுவாங்க. அவங்களுக்கா யாருக்கிட்ட நம்ம வாங்கணும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட வாங்குவாங்க. அப்படிப்பட்டவங்க சில பேர் பாக்கியம் பெற்றவங்க கூட நம்ம சொல்லலாம். அவங்களோட கர்ம வினை தீரும்போது தான் அவங்களையும் அந்த சித்தரை காண முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பயணத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு மட்டுமே இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். அப்படி ஒரு வேளை அவங்க அந்தந்த இடங்களுக்கு சென்று, அதாவது இந்த பர்வதமலை, திருவண்ணாமலை, கொல்லிமலை போன்ற இடங்களுக்கு செல்லும்போது ஒரு வேளை அப்படி ஒரு சித்தர் மாதிரியான நபரையோ அல்லது ஒரு பரதேசி போன்ற கோலத்தில் இருப்பவரையோ பார்த்துவிட்டு நாம் அவர்களோட அருகில் சென்றால் அவர்கள் மீது துர்நாற்றம் வீசாது. அதற்கு மாறாக திருநீற்று வாசனையோ அல்லது சந்தனத்தின் வாசனையோ தான் வரும். இதை வைத்து கூட நாம் அவங்க சித்தர் தான் என்று நாம் யூகிக்க முடியும். என்ன, இவரை பார்த்து இவ்வளவு அழுக்காக இருக்காரே, ஆனால் இவர் மேலே மட்டும் இவ்வளோ வாசம் வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. இதை வைத்து கூட நாம் அவரை சித்தர்னு நாம் நினச்சிக்கலாம். சித்தர்கள் இந்தந்த ரூபத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் யாரிடமும் எதுவும் பேசவும் மாட்டாங்க.
அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. இப்படி ஒரு வேளை நாம் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாலோ, இவர் தான் சித்தர் அப்படின்னு நமக்கு தெரிய வந்தாலோ, நாம் அவங்கள சாஷ்டாங்கமாக அங்கேயே அவங்க காலில் விழுந்து நாம் வணங்கி ஆசீர்வாதம் பெறலாம். நாம் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற தன்மையையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஒரு தடவை 2 தடவை போகும்போதெல்லாம் அவங்கள பார்க்க முடியாதுங்க. இந்த விஷயத்தை நாம் மனசில் பதிய வச்சுட்டு நாம் போகிற ஒவ்வொரு முறையும் அவங்கள நினச்சி, இல்லை நமக்கு இந்த சித்தர் தான் பிடிக்கும், இவங்க நமக்கு எந்த ரூபத்திலேயே நமக்கு காட்சி தருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே போகும்போது கூட அவங்களுக்கு நம்ம மேலே கருணை இருந்தால் நமக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் அவங்க காட்சி கொடுப்பாங்க. ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்கணும். இப்படி அன்பும் அருளும் ஒருங்கே பெற்ற நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த அந்த 18 சித்தர்கள் அவங்களோட பேர்களை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது திருமூலர், ராமதேவர், அகஸ்தியர், கொங்கணார், களமுனி, சடமுனி, கருவூரார், சுந்தரனார், வால்மீகி, நந்திதேவர், பாம்பாட்டி சித்தர், போகர், மச்சமுனி, கோரக்கர், பதஞ்சலி முனிவர், தன்வந்திரி, இடைக்காடர் போன்ற பெயர்களை கொண்ட நமக்கு 18 சித்தர்களை பற்றி தான் நமக்கு தெரியும். இது போன்ற சித்தர்களை நாம் வழிபட்டு நம்மளோட வாழ்வோட கருமத்தை களைந்து இன்பத்தை பெருக்கி சித்தரின் அருளை பெறுவோம். அனைவருக்கும் தெரிந்த இந்த சித்தர்கள் இன்னும் நாம் கணக்கிடவே முடியாத இன்னும் பல சித்தர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்து நமக்கு பல வரங்களை தந்து நம்மை தூய்மை வழியில் நடத்தக்கூடிய இன்னும் எத்தனையோ சித்தர்கள் நம்ம பூமியில் இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்து பலர் ஜீவ சமாதியாகி அங்கே தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு பல வரங்களையும் அள்ளி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாம் இந்த பதிவில் அந்த சித்தர்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளை ஒவ்வொரு சித்தர்களை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பஞ்சமி நற்பவி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.